ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை வாழ்வெல்லாம் ஆராதனை சொல்லுங்க நாளெல்லாம் ஆராதனை வாழ்வெல்லாம் ஆராதனை. நல்ல கைகளை தட்டி தேவாதி தேவன ராஜாதி ராஜன இதெல்லாம் பத்தாது நல்லா இது வரைக்கும் தட்டாத மாதிரி கை தட்டி தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு அரை நிமிஷம் சொல்லு நன்றி 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 நன்றி. என்ன நடத்த போகிற வினேஸ்வரே நன்றி. எனக்கு நீதி செய்ய போகிற யெகோவா சிக்கேனுவே நன்றி. என் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிறவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க உமக்கு நன்றி. அப்படி எழுப்பி நிற்போமா ஒரு 5 minutes. பிரசங்கம் பண்றதுக்கே நான் யோசிப்பேன். ஹalleluya ஹalleluya. இதுக்கு வாலிப கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த கூட்டம் நல்லா இருந்துச்சு. ஆண்டு விழா நீங்க வாலிபெல்லாம் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்களே. ஹalleluya ஹalleluya. இந்த சவுண்ட் கடைசி வரைக்கும் குறைய கூடாது. ஆமென் ஆமென். 6 மணி வரைக்கும் நடத்துவேன். 6 மணி வரைக்கும் குறையவே கூடாது. ஆமென். குறைஞ்சிருச்சு உடனே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னொரு 1/2 மணி நேரம் தான் நடத்துவேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஆமென் சொல்றத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி போரா இருக்கு. ஏன்னா ஆமெனே சொல்லாதீங்க. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஹalleluya எதுக்கு சொல்றோம்? அப்படியே ஆறதுக்கு ஆமென் சொல்றோம். ஹalleluya ஆண்டவருக்கு. ஆமா, அப்போ நீ எனக்காக சொல்றீங்கன்னா சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு சொல்றேன்னு சொன்னா மட்டும் ஆமென் சொல்லுங்க. சரி, ஒன்று பண்ண போனோம். 12 மாசம் நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்போ என்ன 12 மாசம்னா ஜனவரியில் இருக்கிறோம். இப்போ இன்னும் நமக்கு முன்னாடி 11 மாதங்கள் இருக்கு. இந்த மாதத்தோட சேர்த்து 12 அல்லேலூயா சொல்ல போறோம். கை உயர்த்தி அல்லேலூயா 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 Hallelujah. 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 12 மாசம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணுமா இல்லையா? ஆமென். அதுக்கு என்ன சொல்லணும்? ஆமென். 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 ஆமென் சொல்றீங்க. ஆமென். எங்கெல்லாம் கர்த்தர் கரம் போச்சோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் சும்மா இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா இல்லை. ஏதோ ஒண்ணு அவர் கரம் செய்யும். பக்கத்துல பார்த்து ஏதோ ஒண்ணு அவர் கரம் செய்யும். அதுக்கு என் கரம் என்ன பண்ணக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் கரம் உன் மேல வரணும்னா நீ உன் கரத்தை தட்டணும். கரத்தை உயர்த்தணும். கரத்தை அவருக்கென்று மகிமைப்படுத்தணும். கர்த்தர் கரம் உனக்கு மேல வந்துருச்சுன்னா எந்த மனுஷனுடைய கரமும் எதிர்த்து வராது. ஆமென். இப்படி எல்லாம் ஆமென் சொல்றோம். இன்னும் பலமா ஆமென் வரணும். ஆமென். ஆமா, கர்த்தர் கரம் முன்னாடி வந்துருச்சுன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் கரம் என் மேல் அமர்ந்திருந்தது. ஆமென். என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நடந்து வராரு, வெட்டப்பட்ட காதை பார்க்கறாரு, கையில் எடுக்கிறாரு, காதை எடுத்து காதுல வைக்கிறாரு, காதை எடுத்து காதுல வைக்கிறாரு, காது அப்படியே ஒட்டிருச்சு. நான் உங்ககிட்ட சொல்றேன், இப்படி ஒரு ஆமென் சொல்லுவீங்க?
நல்லா ஆமேன்னு சொன்னீங்க. இப்படி ஆமேன்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் கரம் எங்கெல்லாம் போச்சோ 5 அப்பா 2 மீனை கையில் எடுக்கிறாரு, எடுத்து ஸ்தோத்திரம் பண்றாரு. 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புருஷர்கள் மட்டும் 5000 அப்படின்னா ஆம்பளைங்க மட்டும் 5000. பெண்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவங்க குழந்தை எத்தனை பேர் கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவங்க சொந்தக்காரங்க எத்தனை, அது பைபிள்ல போல. புருஷர்கள் மட்டும். அதுலயும் ஒழுக்கம். ஆண்டவர் எதுல ஒழுக்கம் ரொம்ப, நீங்க வாழ்க்கையில உயரணும்னா ஒழுக்கம் முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒழுக்கம்லாம் இல்லைன்னா நீ என்ன தலையில நின்னாலும் உயரவே முடியாது. உன் ட்ரெஸ்ல ஒழுக்கம் வேணும், உன் நடக்கையில ஒழுக்கம் வேணும், பேசுறதுல ஒழுக்கம் வேணும். எங்க தெரியும், நான்லாம் ஒழுக்கம் இல்லைன்னா தோலை உரிச்சிருவேன். கரெக்டா ட்ரெஸ் சைன் பண்ணணும், கரெக்டா பேசணும், கரெக்டா இருக்கணும். அப்படிலாம் இல்லைன்னா அடி பயங்கரமா விழுந்துடும். யாரெல்லாம் பார்க்க மாட்டேன். சிலதெல்லாம் ஒழுக்கம் இருந்தா தான் வாழ்க்கையின் முதல் படி கீழ்ப்படி. கீழ்ப்படிஞ்சா தான் ஒழுக்கம் வரும். அந்த 5000 பேரை ஆண்டவர் சோறு கொடுக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? எத்தனை பேரா லைன்ல நிக்கிற சொன்னாரு தெரியுமா? எத்தனை பேரா? எத்தனை 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 பேரா தெரியுதுல்ல? 51வது ஒருத்தன் வந்தானா, ஏய் லைன்ல வா, அடுத்த லைன்ல. எங்க பையன் நிக்கிறான். உன் பையன் தான், உங்க அம்மா நின்ன அடுத்த லைன்ல வா. இன்னைக்கு சோறு போடும் போது அடிதடிய பார்த்தேன். நிக்க வச்சிருக்க 10 பேரை நிக்க வச்சிருக்க. 11 ஆளு என் பொண்ணு நிக்கிற, அதனால அந்த லைன்ல சேர்ந்துட்டேன்னா கம்பேர் வெளியே வா, அடுத்த லைன்ல நில்லு. அதான் என் ஆண்டவர் ஒழுங்கும் கிரமும் ஆண்டவர். ஆமென் சொல்றீங்க? ஒழுக்கம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கரம் வரணும்னா, கர்த்தர் செயல்படணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்காரு. நல்லா சொல்லுங்க, ஒழுங்காரு. ஒழுங்கா இருந்தா தான் கர்த்தர் கரம் வரும். ஆமென் சொல்றீங்க? அதே மாதிரி ஆண்டவர் உன் கூட வாசம் செய்யணும்னா நீ கீழே இறங்கி வரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழே இறங்கி வரணும். இறங்கி வரணும். ரொம்ப அப்படியே தலைகண புடிச்சு ஆடாத, கீழே இறங்கி வா. இறங்கி வா. ஆமா, இயேசு உன் கூட இருக்கணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லு, இயேசு உன் கூட இருக்கணும்னா இறங்கி வா. இறங்கி வா. உன் பந்தால இருந்து இறங்கி வா. இறங்கி வா. உன்னுடைய பில்டப்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வா. இறங்கி வா. கை தட்டு. ஆமென் சொல்லு. அல்லேலூயா சொல்லு. அப்படியே ஆன்னு பார்த்து நிக்காத. சொல்லு, ஆன்னு பார்த்து நிக்காத. ஆமென் சொல்றீங்க? சகேயு மரத்துக்கு மேல ஏறி இன்னொன்னு இயேசு சொல்றாரு, டேய் நான் வீட்டுல தங்கணும்னா இறங்கி வா. நீ பெரிய ஆளா இருக்கலாம், என்ன பாக்குறது, நீ மேல ஏறி போயிட்டா அப்ப நீங்க எதுல எல்லாம் ஏறி இருக்கிறீங்க? உங்க புகழ்ல ஏறி இருப்பீங்க, உங்க பந்தால ஏறி இருப்பீங்க, உங்க கிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்க பணம் அப்படியே பில்டப் பண்ணிட்டுலாம் இருக்காது. இயேசு வரணும்னா பக்கத்துல பாட்டு சொல்லி இறங்கி வா. இறங்கி வா. அவர் கரம் வரணும்னா இறங்கி வா. வரணும்னா ஒழுக்கமா இரு. ஒழுக்கமா இரு. இப்படி சொல்லுங்க, ஒழுக்கமா இறங்கிரு. ஒழுக்கமா இறங்கிரு. ஒழுங்கு மரியாதை இறங்கிரு. ஒழுங்கு மரியாதை இறங்கிரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்லவே கூடாது, நீங்களே கை உயர்த்தணும், நீங்களே ஆமேன்னு சொல்லணும். இப்படி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? பக்கத்துல பார்த்து ஒழுக்கமா ஆமேன்னு சொல்லிரு. ஒழுக்கமா ஆமேன்னு சொல்லிரு. ஒழுக்கமா அல்லேலூயா சொல்லிரு. ஒழுக்கமா அல்லேலூயா சொல்லிருங்க. தோனிக்கு 6 அடிக்கும் போது அவன் 6 அடிக்கிறன்னு கத்திட்டா கேட்கறான், அதுக்கு மட்டும் தட்டுற இல்ல, அதுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் வைக்கிற இல்ல, அவன் ஏதோ உன் நம்பர் வச்சிருக்க மாதிரி. தோனி சிஎஸ்கே 1 அவன் நம்பரே உங்ககிட்ட இருக்க, ஏன்னா அவன் ஸ்டேட்டஸை பார்க்க போற மாதிரி அப்படியே வைக்கிறது. உன் பக்கத்துல இயேசு ரொம்ப தாயின் கர்ப்பத்திலிருந்து உன் கூட இருக்கிறார். அவருக்கா ஒன்றும் செய்யறது இல்லை. தோனி ஜெயிச்சா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது. உன் ஆண்டவர் உன் பக்கத்துல வலப்பக்க நிழலா இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வாயை தர, இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் கையை தட்டு, இன்னைக்கு கொஞ்சம் அவரை நல்லா ஆராதி. ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கரம் என் மேல. சொல்லுங்க, கர்த்தர் கரம் எனக்கு மேல வரணும். சொல்லுங்க, வரணும் வரணும். இன்னைக்கு வரணும். இன்னைக்கு வரணும்.
தலைக்கு மேல கை வச்சு சொல்லு, கர்த்தர் கரம் எனக்கு மேல, எனக்கு மேல, என் குடும்பத்திற்கு மேல, குடும்பத்துக்கு மேல, என் படிப்புக்கு மேல, படிப்புக்கு மேல, என் வாழ்க்கைக்கு மேல, என் குடும்பத்தின் மேல, குடும்பத்தின் என் ஊழியத்திற்கு மேல நான் எதெல்லாம் கை வைக்கிறனோ, எதெல்லாம் கை வைக்கிறனோ அங்க இன்னொரு ஒரு கை செயல்படணும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி தரேன், நம்ம ஆராதிக்கலாம். தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆமென். சரி, கை உயர்த்துங்க, சொல்லுங்க ஹேண்ட் ஆஃப் காட். சொல்லுங்க ஹேண்ட் ஆஃப் காட், ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, என் மேல, நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். கை உயர்த்து, ஹேண்ட் ஆஃப் காட், ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்டதெல்லாம். இப்படியெல்லாம் பண்ணா எப்படி கர்த்தர் வரும் சொல்லு? கேட்பதெல்லாம். இந்த சத்தத்துக்கெல்லாம் வராதீங்க ஆண்டவரே, இன்னும் சத்தமா பாடினா மட்டும் வாங்க. கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ஜென்ஸ் மட்டும் தான் பாடணுமா? நீங்களும் பாடலாம். சொல்லுங்க, எக்ஸ்ரானா நெகேமியானா எம்மால கர்த்தர் கரம், எம்மால கர்த்தர் கரம். எஸ்தர்னா இதுக்கும் சவுண்ட் வரல. எஸ்தர்னா நீங்களும் பாடுங்கடா. எஸ்தர்னா தெபோரானா எம்மால எல்லாம் பத்தாது. எம்மால உண்மையான சத்தம் உங்க வீட்டுல வந்து கேட்டா தெரியும். இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டா தெரியும். இவன் இப்படிதான் பாடுவானா, இப்படியா பாஸ்டர், அவன் நல்லா பாடுவாடுன்னு கத்துவான், இங்க நடிக்கிறான், நல்லா நடிக்கிறான். வீட்டுல போனா அம்மா சோத்த போடு, அத போடு, இத போடு. ஏன்னா பாஸ்டர் கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் உண்மையான சத்தம் எது. ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும். ஏய் எப்படா பேசும்? ஐயோ அண்ணா ஏன் கேட்குறீங்க? வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் வரும் இவனுக்கு. வாயெல்லாம் மாக்கிடுவார் இயேசு. அவ்வளோ வாய்க்கு சோறே கிடைக்காது உனக்கு. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய பிள்ளையா நீ மாறணும். குடும்பத்துல யாரும் உயராத உயரத்துக்கு உயரணுமா, உயரக்கூடாதா? அப்ப அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் தான். உண்மையானது எது தெரியுமா? கர்த்தருடைய கரத்தை எப்போ நீ பார்க்கறியோ அதுதான் வாழ்க்கையில் உண்மையான உயர்வு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எஸ்ரானா நெகேமியானா எம்மேல கர்த்தர் கரம். எஸ்தர்னா தெபோரானா எம்மேல கர்த்தர் கரம். கையெடு, கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், கரம், விலகாத கரம். சொல்லுங்க, அது யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். ஐயோ இப்படி சொல்றீங்களே, யாருடைய கரம்? கர்த்தருடைய கரம். யாரோட கரம்? கர்த்தருடைய கரம். சொல்லு, கர்த்தர் கரம். கர்த்தர் கரம் என் மேல எந்த மனுஷ கரமோ, சொல்லு சொல்லு சொல்லு, எந்த மனுஷ கரமோ, எந்த மனுஷ வல்லமையோ எனக்கு முன்னாடி கை தட்டி பாடலாமா? ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கெட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கெட்டதெல்லாம். கை தட்டி தட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கெட்டதெல்லாம் தலைக்கு மேல தட்டி ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல.
எஸ்ரானா நெகேமியானா எம்மேல கத்தர் கரம். எஸ்தர்னா தேபோரானா எம்மேல கத்தர் கரம். எஸ்ரானா எம்மேல கத்தர் கரம். எஸ்தர்னா எம்மேல தலைக்கு மேல கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், வழி நடத்தும் கரம், விலகாத கரம். அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பாடு பாடு பாடு. hand of God என் மேல கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன். 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்கரம். 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புதக்கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்திடு என்று பாடையைத் தொட்டு கை தட்டி hand of God, அந்த hand of God நல்லா 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 கேட்பதெல்லாம் ஆராதிக்கிற hand of God. அசைஞ்சு சொல்ல, அசைஞ்சு நான் கேட்பதெல்லாம் வச வச நிக்காத சொல்லு hand of God. ஹalleluya கேட்பதெல்லாம் நல்லா 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 அந்த hand of God. ஆமென் 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 ஆமென். நல்லா 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 hand of God, hand of God, hand of God. சகதலரபோ நல்லா 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 hand of God. சொல்ல சொல்லவே கர்த்தர் கரம் உன் மேல கடந்து வருகிறது. சொல்லு சொல்லு ரகதல ரகதலரபோ. நல்லா நல்லா விடுதலை விடுதலை. கைதட்டு 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 hand of God. Thank you, thank you, thank you, Jesus. Hand of God. பத்தாரு 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 hand of God. Jesus. கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி கர்த்தர் கரத்தை பாரு. ஓ நல்லா 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 கைதட்டு. எல்லாம் பெற்றுக்கொள்ளு. hand of God. சொல்ல பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிமை உன் தலைக்கு நேராய் கர்த்தர் கரம், உன் உடம்புக்கு நேராய் கர்த்தர் கரம், உன் கால்களுக்கு நேராய். ஜீசஸ் 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 ஜீசஸ். ரகதல ரகதல ரபோ. கரம் வருகிற இடத்தில் ஒரு விடுதலை, கரம் வர இடத்தில் ஒரு அற்புதம், கரம் வர இடத்தில் ஒரு மகிமை. இப்போ உடைக்கிறார், இப்போ உடைக்கிறார். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. சகதல ரகோ. நல்லா 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 விடுதலை விடுதலையோடு விடுதலையோடு. ஓ ஆமா நான் கேட்பதெல்லாம். தம்பி தம்பி கைத்தட்டு, நல்லா கைத்தட்டு. ஜீசஸ். கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி. ரகதலரபோ. ஜீசஸ் ஜீசஸ். கேளு இயேசுவே கேளு. உன் கரம் வரணும் கேளு. கண்ண மூடி கேளு, கண்ண மூடி கேளு. உம்முடைய கரம் என்ன தொடணும். கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். சொல்லு. ஓ ஓ ஓ ஓ ஓ. கை தட்டி கை தட்டி. அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம். ஓ ஓ ஓ ஓ. hand of God. கை தட்டு கை தட்டு கை தட்டு. சகதலரகதலரபோ. மகிமை 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 மகிமை. ஓ ஓ ஓ. hand of God. நிரம்பு நிரம்பு நிரம்பு. சும்மா நிக்காத. நல்ல நிரம்பு. கரத்துல பெற்றுக்கோ. ஓ ஓ. ஒய்வி ஹமா ரமா ஹமா. உரகா ஹல ஹல. ஹல்தரபோ. மல்தரகா. ரியாதலரபோ. அது உன் குடும்பத்திற்கு மேல, உன் சபைக்கு மேல, உன் வாழ்க்கைக்கு மேல. ரபா. ஹல்தரபோ. மல்த கல்தரபோ. மல்த கந்தரகா.
கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்வே. நல்லா கைகளை உயர்த்தி நல்லா 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 செலுத்தல்கள். தேங்க்யூ ஜீசஸ். யாரை வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தர் தொடர்றது, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் தடையா இருக்கு. 5% தான் கர்த்தர் கரத்த பிள்ளைகள் பார்த்துருக்குறாங்க. பாதி பேர்லாம் வேடிக்கை பார்க்கறதுலயே குறிக்கோளா இருக்கிறீங்க. வேடிக்கை பார்த்த வாழ்க்கையில உயரவே முடியாது. பக்கத்தில் இருக்கிறவன உயர்ந்துட்டு போயிட்டே இருப்பான், நீ உயரவே முடியாது. நான் இந்த மாதிரி எத்தனையோ வாலிப கூட்டங்கள் என் வாழ்க்கையில் நான் ஊழியனாகிறதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன். நான் வேடிக்கை பார்த்தா எல்லா கூட்டமும் போயிருச்சு. எனக்கே ஒரு நாள் ஞான உதயம் வந்து நான் எல்லா கூட்டத்திலையும் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். எந்த கூட்டம் நடந்தாலும் போயிருவேன். என்ன திறந்து பாருங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. எந்த கூட்டம் நடந்தாலும் போயிருவேன். கோயம்புத்தூர்ல எந்த கூட்டம்னாலும் போயிருவேன். யார் வந்தாலும் போயிருவேன். வாலிப கூட்டத்துக்கு, குடியரசு தினம், அதே போல இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம், பொங்கல் விடுமுறை, ஆயுத பூஜை, இந்த நாள் கூட்டத்தெல்லாம் மீட்டிங் வச்சா போயிடுவேன். எல்லா நோட்டீஸ் எங்களுக்கு வரும். எங்க அப்பா பாஸ்டர்னால வந்துடும். போய் கடைசியில் உட்காந்துருவேன். யாருக்கு நான் பாடு ஆரம்பிச்சாலும் நான் ஆராதிக்க மாட்டேன். நான் பந்தாவா உட்காந்துருப்பேன். பாஸ்டர் பையன், நான் அதுக்கிட்ட ஆராதிக்கணும், போங்கடா நீங்க வேணா போய் ஆராதிங்கடான்னு வந்துடுவேன். பின்னாடி போய் உட்காந்துக்குவேன். பின்னாடி போய் உட்காந்து லூட்டி அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணாத லூட்டிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஆளை தான் ஆண்டவர் பிடிச்சிடுவார். இந்த மாதிரி நான்லாம் பண்ணாத லூட்டியே கிடையாது, அடிக்காத ஆளே கிடையாது, சண்டை போடாத ஆளே கிடையாது. எனக்கெல்லாம் இந்த வயசுலேயே பிபி இருக்கு 180. இத்தனைக்கும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். மாத்திரை எடுத்து நம்ம எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு பார்த்துருக்கேன். என்ன நானே சைலண்டாக வச்சுக்குவேன். இல்லைன்னா நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா யாரும் தாங்க மாட்டாங்க. அடிச்சுட்டு தான் பேசவே செய்வேன். யார் எங்க சித்தப்பா இருக்காரு கேளுங்க. என் குடும்பத்தில் என்ன கண்டாலே நடுங்குவாங்க. எப்போ 6வது 7வது படிக்கும் போது எங்க அம்மாவுடைய அண்ணன், எங்க மாமா, எங்க அப்பாவை திட்டான்னு சொல்லி 6வதுலயே பைக் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு முன்னாடி பூட்டை உடைச்சு உள்ள போய் அடிக்க போனவனா 6வதுல. எப்பேற்பட்ட ஆள்னு பார்த்துக்கோங்க. எவனுக்கும் நான் சொன்னேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பயப்படுறேன், எங்க அப்பாவுக்கு பயப்படுறேன். எங்க அப்பா என்ன கண்டு தான் பயப்படுவாரு. அப்பேற்பட்ட ஆள்னா எந்த ஊழியக்காரனையும் மதிக்க மாட்டேன். எல்லா ஊழியக்காரங்களும் எங்க அப்பா கூப்பிடுவார். கேளுங்க எங்க சித்தப்பா கிட்ட. எங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ணது பால் தினகரன், எனக்கு பேர் வச்சது பால் தினகரன். அவர் சரீரத்திலே ஒரு பையனை தூக்கி முதலா பேர் வைக்கிறாருன்னா அது நான் தான். அது யார் சொல்லி தெரியுமா பேர் வச்சாரு? டிஜிஎஸ் தினகரன். நத்தானியலுங்க பேரை கொடுத்து டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுனால அவர் வர முடியலன்னு சொல்லிட்டு பால் தினகரன் அனுப்பி விட்டார். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பார்க்காத ஊழியக்காரங்களும் கிடையாது, பேசாத ஊழியக்காரங்களும் கிடையாது. கோயம்புத்தூர்ல எல்லா ஊழியக்காரங்களையும் முதல் கூப்பிடுறது எங்க அப்பாவா தான் இருக்கும். அதனால இந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது நினைச்சு பின்னாடி போய் உட்காந்துருவேன், கிண்டல் பண்ணிருப்பேன். இங்க இருக்கிற வாலிபர்கள்லாம் இப்படி என்ன பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஆடாத ஆட்டமா, நான் பாடாத பாட்டமா, அது மியூசிக்னா நம்ம குரூப் தான் இருக்கும். நான் தான் பேடு, கூட 2 பேர் கீபோர்டு வாசிப்பாங்க, ஒரு கிட்டார். வாசி முடிச்சோன்னே கிளம்பிடுவோம். எங்கெல்லாம் உட்காரலாம் மாட்டோம், பிரசங்கத்தெல்லாம் உட்காரவே மாட்டேன், போயிடுவேன். ஒரு நாள் இதே மாதிரி ஒரு வாலிப கூடுக காலையில முதல் செஷன் ராஜு சண்டே கிறிஸ்டியன் பாவங்கள் போக்கவே பாட்டு எழுதினார்ல, அவர் பிரசங்கம் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டானு போய் உட்காந்துட்டேன். மதியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு ஒன்று ஒரு கனவு இருக்கும். டே நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் ஹோட்டலில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுனுவேன். சாப்பிட்டு மதியான செஷன் டார்வின் எபினேசர் வாடான்னாங்க. சரி ஒரு நாள் உட்காந்துட்டு போவோன்னு மதியானம் 3 மணிக்கு டார்வின் எபினேசர் பேசுகிறேன். 3 மணிக்கு சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் பாரிஸ் ஹாலில் நடக்குது. நான், என் ஃப்ரெண்டு சாம், இன்னொரு சாதிக்கிற ஒரு பையன், 3 பேர்
அவங்கெல்லாம் முன்னாடி ரோல போய் உட்காந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ரோவா. ஏன்னா அப்போல்லாம் டான்ஸ் ஆடுறதா ரொம்ப ஃபேமஸ். யூத் மீட்டிங்கில் காலையிலேயே சக்க டான்ஸு பாவங்கள் போக்கவே பாடி அவர் ஆடிட்டு போயிட்டார். எந்த கட்சி விளையாடி சுற்றிட்டு போயிட்டாங்க. மதியானம் இவர் டார்வின் எபினேசர் வராரு. அவர் வந்தாலும் என்னை தூக்கி தூக்கி எடுத்துறேங்கிற பாட்டு அப்போ அவருக்கு ஃபேமஸ். இப்போ கிருப கிருப பாட்டு வரல, அந்த பாட்டு பாடி அவர் ஆடிட்டு இருக்காரு. ஆடினோட முடிஞ்சு பிரசங்கத்துக்கு வராரு. பிரசங்கம் வந்தோன்னு நான் கடைசியில் உட்காந்து யோசிக்கிறேன், எங்கள் அப்பா என்ன ஊழியங்கிறாரு, நமக்கு இந்த ஊழியத்துக்கு மேலே கொஞ்சம் கூட ஆசை இல்லை. நம்மெல்லாம் ஊழியம் செஞ்சு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு இந்த ஊழியங்கிறது சுட்டு போட்டாலும் வராது. ஐயோ, அப்பா ஊழியம் செஞ்ச மாதிரியே பையனை ஊழியம் செய்கிறான்னு ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் பேசுறதுக்கு எத்தனையோ படித்த ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா குடும்பத்தில் எல்லாம் பெரிய பெரிய, ஒருத்தன் வக்கீல், 2 பேர் டாக்டரு, இன்னொருத்தங்க டைரக்டரு, அந்த மாதிரி ஆட்கள். எங்கள் மாமா சொன்ன அடிக்க போனல, அவர் பாக்கியராஜோட அசிஸ்டண்ட்டு, தெரியும் எங்கள் சித்தப்பாக்கெல்லாம், ஆர்ட் டைரக்டர். ஒரு பேர் ரொம்ப ஃபேமஸான பேர், சொல்லிட்டேன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் சொல்ல மாட்டேன். அப்போது அந்த மாதிரி ஆட்கள் என்னடா பின்னாடி தான் யோசிக்கிறேன், ஆண்டவரே என்னெல்லாம் நான்லாம் இந்த மாதிரி எல்லாம் எப்போ ஆவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க என்னை அறியாமல் ஒரு தேவ வல்லமை நான் முன்னாடி கொண்டு வந்துச்சு. அதெல்லாம் கையெல்லாம் உயரத்தில் ஆராதிக்கலாம் இல்லை, யோசிச்சுட்டு தான் அந்த கண்ணை மூடி. அதுவும் எந்திரிச்செல்லாம் நிற்க மாட்டேன் சேரில். இப்போ 4-5 பேர் பின்னாடி சேரில் உட்காந்துருப்பானுங்க. ஆமாம், எவனாச்சும் வெளியே கீழே உட்காந்துருப்பானுங்க, அப்படியே பெரிய வெட்டி முடிச்ச மாதிரி. அவனுக்கா ஞான உதயம் வந்துச்சுன்னா உயர்ந்துடுவாங்க. ஆண்டவர் ஒரு கதை சொல்லுவார், ஒரு ஊமையில் மத்தையில் பேசியிருப்பார். சதிசேர் பரிசேர் வரும்போது ஒரு தகப்பன் 2 பையனை கூப்பிட்டு வயலை நடத்துறியான்னு கேட்பார். மூத்த பையன் சொல்லிடுவான், உடனே நான் நடத்துறேன், நான் போறேன்பான்றான். 2வது பையன் சொல்லுவான், நான் போலப்பா, ஐயோ ஆளை விட்டுருங்க. மூத்த பையன் முதல்ல போயிட்டு வயலில் போவான், பாதியில் திரும்பி வந்துடும். அவனால் ஒன்றுமே பார்க்க முடியாது, வயலை சுத்தம் பண்ண முடியாது, அறுவடை செய்ய முடியாது, அதனுடைய ஆசீர்வாதங்களை கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் 2வது இருந்தான் பாருங்க, அவன் திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வந்து, அப்பா கேட்குற, இப்போ நீ போறையாடா? சரிப்பா, இப்போ நான் போறேன். மனம் திரும்பி ஞான உதயம் வந்தோடனே வயலுக்கு போறான். போயிட்டு மொத்தமா முடிச்சுட்டு வெற்றியா திரும்பி வந்தான். வாழ்க்கையில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் கூப்பிட்டு ஊழியா செய்யறியான்னு கேட்ட செஞ்சிரு, ஓ செய்யறனா அப்படின்றான். நாளைக்கு கொஞ்சம் மந்தமாயிருவான். ஞாயிற்றுக்கிழமை மறுபடி கொஞ்சம் இந்த சர்ச்சுக்கெல்லாம் வந்து உசு பேத்தி விட்டுருவோம். கர்த்தரோட அபிஷேகம் பண்ணிக்காரு, நீ ஊழியக்காரன். அவன் சண்டே நல்லா உற்சாகமா இருப்பான். திங்கக்கிழமை இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கம்மியாகும். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம், புதன்கிழமை காலைல அவங்க அம்மா கூப்பிடும், டே பால் வாங்கிட்டு வா. அம்மாக்கு இதே வேலையா போச்சு. வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பான், வாயிலிருந்து வார்த்தை மாறும். வெள்ளிக்கிழமை அவ்வளவுதான். ஆரம்பத்தில் உடனே செய்யறேன்னு சொல்லிட்டு பிரகாசிக்கிறது ஊழியம் இல்லை, ஆண்டவருக்கு செய்யறது இல்லை. உனக்கே எப்போ ஞான உதயம் வருதோ, நீயே எப்போ, ஆமால நம்ம இத்தனை வருஷம் ஓட்டிட்டோமே ஒண்ணுமே செய்யாம, இத்தனை வருஷம் இத்தனை கூட்டத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படி எனக்கு ஞான உதயம் வந்துச்சு. பாஸ்டர் பையன் தான் பாட தெரியாது, பாஸ்டர் பையன் தான் சங்கீதம் 23 மனப்பாடமா தெரியாது, பாஸ்டர் பையன் தான் சங்கீதம் 91 தெரியாது, பாஸ்டர் பையன் தான் 128 தெரியாது, பாஸ்டர் பையன் தான் பரமண்டலின் ஜபம் தெரியாது, பாஸ்டர் பையன் தான் 10 கட்டளை தெரியாது, பாஸ்டர் பையன் தான் முதல் அற்புதம் எதுவும் தெரியாது, பாஸ்டர் பையன் தான் இயேசு ஆதியில என்ன பண்ணாருன்னு தெரியாது, பாஸ்டர் பையன் தான். அப்படி யோசிச்சேன், நம்மளே இத்தனை பிரசங்கத்தை கேட்டு விட்டோமே. இப்ப எங்க அப்பா சொல்லுவார், நீ ஊழியம்தான், நீ தலைகீழா நின்னாலும் ஊழியம்தான். உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், 2 கையை இப்படி வச்சுட்டு சேர்ல உட்காந்து கையை இப்படி கூப்பி சும்மா எல்லாத்து மாதிரி நானும் ஆக்டிங் பண்ணிட்டு, நம்ம எல்லாம் இப்படி ஆகுமா? டார்வின் எபினேசர் பயங்கர பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, கூட்டம் 300-400 பேர் வந்திருக்காங்க, பயங்கர கூட்டம், பயங்கர பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அறியாம எப்படி எந்திரிச்சு வந்தனே தெரியல, கண்ணை திறந்து பார்க்குற முன்னாடி நின்று நான் ஆராதிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு சத்தம் என் காதுல, உன்னை துரிதமாய் நான் உயர்த்த போகிறேன், நீ செயல்பட்டனா நீ கண்டிராத மேன்மைக்கு உன்னை நான் கொண்டு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வருஷமே என் அப்பா என்ன ஊழியத்துல தீர்க்க தரிசனம் சொல்லி அழைத்தார். ஒரு நேரம் ஊழியக்காரனான வருஷங்கள் சென்றது. 2022 எனக்கு ஒரு ஃபோன் வருது, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறோம். யாரு பேசுறீங்க? டார்வின் எபினேசர் பேசுறோம். எங்க சபையில நத்தனேல் டொனால்ட
பிரசங்கம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க, வருவாரா? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்டேஜ் ஏறி சொன்னேன். 2008 கோயம்புத்தூர் CSI பாரிஷ் ஹால்ல டார்வின் எபினேசர் பிரசங்கம் பண்ணும்போது கடைசி ரோல உட்கார்ந்து இவர் பிரசங்கத்தை கேட்டேன். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அவர் உட்கார்ந்து என் பிரசங்கத்தை கேட்கிறாரு. ஆண்டவர் நினைச்சார்னா, இப்படி கை தட்டக்கூடாது. ஆண்டவர் நினைச்சார்னா, நீ ஆண்டவருக்கென்று மகிமையா நிக்கணும்னு விருப்பப்பட்டனா உன்னை நீயே கை உயர்த்தி ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே, நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். நான் இத்தனை நாள் விட்டது போதும், இத்தனை நாள் அலட்சியமா இருந்தது போதும், இத்தனை நாள் துன்பப்பட்டது போதும். என் குடும்பம் அலறத்தக்கதா, என் குடும்பம் யோசிக்க முடியாது. உயரத்திற்கு என்ன உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு 2 minutes டைம் தரேன். 2 கையை உயர்த்தி நீங்களே எப்படி இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. நான் சொன்ன போன 2 நாளைக்கு முன்னாடி பிரசங்கம், நேற்று பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இன்னொருத்தன் சொல்லி நீ ஆண்டுக்கு செய்யக்கூடாது. நீயே செய்யணும், நீயே பண்ணணும். அடுத்த வருஷம்லாம் கோயம்புத்தூர்லேருந்து ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம், சென்னையிலேருந்து ஊழியக்காரங்களை கூப்பிடுறோம், நாகர்கோயிலேருந்து ஊழியக்காரங்க கூப்பிடலன்னா இருக்கக்கூடாது. பக்கத்து கிராமத்துலேருந்து கூப்பிடுறோன்னு வரணும், சீர்காழிலிருந்து கூப்பிடுறோன்னு வரணும், சிதம்பரத்திலிருந்து கூப்பிடுறோன்னு வரணும். உனக்குள்ளேயே தேவ வல்லமை எழும்பணும். இங்க இருக்கிற நீயே பிரசங்கியாரா இங்க நிக்கணும். இங்க இருக்கிற நீயே ஒரு நாள் இந்த மேடையில ஏறி நிக்கணும். சொல்லணும், இங்க நின்னுட்டு இருந்தேன், இன்னைக்கு இதே பலிபீடத்தில் கர்த்தர். கை தட்டி ஆமென். அதுதான் உயர்வு, அதுதான் மேன்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 நிமிஷம் கை உயர்த்துக்க பார்க்கலாம். கேளு, நீயே கேளு, நீயே கேளு. அழுக முடியுதா அழுந்துரு. எதெல்லாம் மாறணுமோ நீயே ஆண்டவர்கிட்ட சொல்லு. இன்னொருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா உன்னை கேவலம் தான் படுத்துவான். தேவையில்லாத பழக்கம் இருந்தா சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஏதாவது உன்னை அடிமைத்தனத்துல வைத்திருக்கா சொல்லு. எவளா உன்னை பிளாக்மெயில் பண்றாளா, எவனா உன்னை பிளாக்மெயில் பண்றானா சொல்லு. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நினைச்சா ஒரு செகண்ட்ல உன்னை புது மனிதனா மாற்ற முடியும். புது மனுஷியா நல்ல நல்ல கை உயர்த்தி கேட்கவே சில உங்களை கர்த்தர் தொடுவார். நிரப்பப்படுவேன். நீயே பார், நீயே பார். கேளு 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 கேளு. நல்ல நல்ல கை உயர்த்தி கேளு. கண்ணை மூடி கேளு. இயேசையா, தாவீதின் குமாரனே, எஸ் ஜீசஸ். கேளு கேளு கேளு. 2 minutes நல்லா கேளு. கேளு 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 கேளு. கர்த்தர் தொடுகிற வரைக்கும் கேளு. கர்த்தர் நிரப்புற வரைக்கும் கேளு. இயேசுவே, ஜீசஸ், தெய்வமே, ஜீசஸ், 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 ஜீசஸ். கேளு கேளு கேளு. ஒரு சொட்டு கண்ணீரையாச்சும் வித, ஒரு சொட்டு கண்ணீரையாச்சும் கர்த்தருடைய பாதத்தில் சேர்ந்து என்னை எப்படியாச்சும் உயர்த்திருங்க, என்னை எப்படியாச்சும் கொண்டு வந்துருங்க, என்னை எப்படியாச்சும் மேலான இடத்துக்கு கொண்டு போயிருங்க. ஆண்டவரே, என் குடும்பம் பார்த்த மாதிரி அல்ல, என் குடும்பம் கஷ்டப்பட்ட மாதிரி அல்ல, என் வளர்ச்சி அசூர வளர்ச்சியா இருக்கணும். நான் பாக்குற பாதை செம்மையா இருக்கணும். என் பெற்றோர்களை விட என்னுடைய வரலாறு உயர்ந்திருக்கணும். என் குடும்பத்தின் சூழலை காட்டிலும் என்னுடைய வரலாறு உயர்ந்திருக்கணும். என்னை இப்போ பார்க்கிற நிலைமையில நான் இந்த வருஷ கடைசியில் இருக்கக்கூடாது. ஜனவரி மாசம் இப்போ இருக்கிற மாதிரி ஆண்டவரே டிசம்பர் 31 இருக்கக்கூடாது. இதை காட்டிலும் இதை காட்டிலும் சொல்லு, வாயை தரது, இதை காட்டிலும் ஜபத்தில் தெரினவனா, இதை காட்டிலும் விசுவாசத்தில் தெரினவனா, இதை காட்டிலும் வல்லமையில தெரினவனா. கர்த்தர் என்னை நிறுத்துவீராக, கர்த்தர் என்னை கொண்டு போவீராக. கையை உயர்த்தி நல்ல மகிமையா ஜெபம் பண்ணு, நல்ல மகிமையா ஜெபம் பண்ணு. லல் தல் கல் தல்பா அடங்கல் தல் கல் கல் பர் தலகா
இயேசுவே கூப்பிடு, இயேசுவே இயேசுவே. நீங்க மாற்றி அமைப்பீங்க எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்க செய்வீங்க எனக்கு தெரியும். சிலர் இயேசு இப்பவே தொட ஆரம்பிக்கிறார், இப்பவே தொட ஆரம்பிக்கிறார், இப்பவே தொட ஆரம்பிக்கிறார். கமான் 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 கமான். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல ஜபத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன். எளியவனை புதியிலிருந்து புழுதியிலிருந்து எடுத்து ஆண்டவரே பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்க வல்லமை நிறைந்தவரே, நான் இப்போ இருக்கிற அதே நிலைமையில் உட்கார்ந்து நான் இருக்கக்கூடாது. நான் செயல்படணும், நான் உமக்காக ஓடணும், நான் உமக்காக பிரகாசிக்கணும். நல்ல 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 மகிமையா ஜோம் பண்ணு. மல்கல்தல் கல்தல் வர்கரா அனஜகதலரபோ. அந்நிய பாஷை இருந்து அந்நிய பாஷையில ஜோம் பண்ணு. அப்படி இல்லைன்னா வாயை திறந்து அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நீங்க நினைச்சா ஆண்டவரே நீங்க மாற்றுவீங்க, என்ன உயர்த்துவீங்க. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்பா. ஆண்டவரே இந்த உலகம் ஒண்ணுக்குள் லாக்கி இல்லைன்னு சொல்லி இருக்கு. என்ன பார்த்து ஒரு நாளும் லாக்கி இல்லைன்னு நீங்க சொல்லலப்பா. இந்த உலகம் நீ ஒண்ணுக்கும் உதவாத குப்பைன்னு சொல்லி இருக்கு. ஆனா நீங்க குப்பையில் இருக்கிறவனை தான் கூப்பிட்டு நிக்க வைக்கிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன்பா. இந்த உலகம் நீ வாழ்றதே வேஸ்ட், செத்து போயிருன்னு சொல்லி இருக்கு. ஆனா என்ன பார்த்து சாகாதன்னு சொன்ன ஒரே தேவன் நீங்க தான்ப்பா. ஆண்டவர் என்ன பார்த்து எதிர்த்து பேசாத ஒரே சொல் வார்த்தை உங்க வார்த்தை தான். என்ன பார்த்து ஒரு நாளும் திட்டாத ஒரே வாய் உங்க வாய் தான்ப்பா. சொல்லு, நீங்க மட்டும் இல்லைன்னா சொல்லு, கேளு கேளு. ஏசப்பா அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லப்பா. கையை ஊதி சொல்லு, இல்லப்பா. ஏசப்பா ஏசப்பா. கையை ஊதி சொல்லு, ஏசப்பா ஏசப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கை வைத்து சொல்லுங்க. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீரை கடக்கும் போது கூடவே வருகிறீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே சத்தமா தண்ணீரை கைதட்டி கைதட்டி கூடவே வருகிறீர். அக்கினியில் நடக்கும் போது கூட தலைக்கு மேல தட்டி மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சத்தமா மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஓ நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இது இறப்பாடு உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா உமது. அதனாலதான் இயேசுனை விடல. இன்னொரு முறை உமது பார்வையிலே விலையேற பெற்றவனா உமது விலையேற பெற்றவனா மதிப்புக்குரியவன் நானே. மகிழ்வுடன் நன்றி சொல்லுவேன். மதிப்புக்குரியவன் நானே. மகிழ்வுடன் நன்றி. கை உயர்த்தி மூழ்கி மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை,
தண்ணீரை கடக்கும் போது கூடவே வருகிறீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். தண்ணீரை சத்தம் கேட்கல. அக்கினியில் நடக்கும் போது நீங்க மட்டும் சத்தமா சொல்லுவீங்களா? மூழ்கி சத்தம் கேட்கல. மூழ்கி போவதில்லை. கை உயர்த்தி இனிமேலும் மூழ்கி போவதில்லை. நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை. நான் எரிந்து போவதில்லை. நான் முடிப்பதற்கு வரல. ஆமென். நான் செயல்படுறதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லு. ஜீசஸ். நான் செயல்பட வந்திருக்கிறேன். செயல்பட வந்திருக்கிறேன். நான் ஆசீர்வாதமாய் மாற வந்திருக்கிறேன். ஆசீர்வாதமாய் மாற. என் கனிகள் ஒன்றும் கெடாதபடிக்கு ஆமென். தாவீதை போல அபிஷேக ஒளிவ மரமாய் ஆலயத்தின் வாசலில் நடப்பட்டவனாய் கனிகள் ஒன்றும் கெடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சத்தியம் பண்ணின தாவீதை போல ஒரு ஓரத்தில் நின்றாவது செயல்படுகிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் கர்த்தர் என்னை மாற்றுவாரு நம்புறவங்க மட்டும் நல்லா தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்லிரு. 3 முறை ஆமென் ஆமென் ஆமென். தேவரின் செய்த முடிப்பி ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறீர். நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் சில காரியங்களை மட்டும் சொல்லி உங்களுக்கு செபித்து நான் ரொம்ப முந்தா நேற்று மாதிரி ரொம்ப ஆழமாலாம் பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை. வாலிபராக இருக்கிறதுனால சாதாரணமான உங்களுக்கு புரிஞ்ச காரியம். நான் முந்தா நேற்று பிரசங்கம் பண்ணேன், ரொம்ப ஆழமாக கொண்டு போனேன். பிரேத சேலையை குறித்து பேசினேன், மாம்சத்தால் கரை பண்ணப்பட்ட வஸ்திரத்தை குறித்து பேசினேன். அப்படியெல்லாம் உங்களுக்கு புரியாத மாதிரிலாம் நான் இன்றைக்கி பேச போகிறது இல்லை. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச சில வசனங்களையே நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களுக்காய் ஜெபித்து நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட என்னை அழைத்த அன்பு போதகர் ஐயா மோகன் அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் ஷக்கீலா அவர்களுக்கும் நான் நன்றியை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை உபசரித்த அன்பு சபையின் வாலிபர்களுக்கு நான் நன்றியை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சகலத்திலும் நன்மை செய்வாராக. காலையில் உட்காந்து பேசினோம் ரொம்ப நேரம். சிஸ்டர் ஷக்கீலா அவங்கக்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது செய்தி கூட. இன்னொரு முறை நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. கர்த்தர் மறுபடியும் அடியனை கொண்டு வர சித்தமாக இருந்தால் அவர் கொண்டு வருவார். அது வரைக்கும் நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஜெபத்தில் தாங்குங்க. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை, தொடர்ந்து ஊழியம். கர்த்தர் தான் பலன் கொடுத்து தாங்கணும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமீனே. வரலையே, சரி. நான் ரொம்ப நேரம் உங்களை கொண்டு போய் போர் அடிக்க விருப்பப்படலை. உங்களுக்கு தெரிஞ்ச சில காரியங்களிலே அதில் கொஞ்சம் ஆழமாக உங்களை நான் கொண்டு போக ஆசைப்படுகிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோமானால் அங்க பேதுரு பயந்த சில காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். பேதுரு சீஷர்களோடு போகும்போது அந்த இடத்தில் அவன் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் ஒரே ஒரு ஆசையை கேட்டான். அந்த ஆசையை ஆண்டவர் செய்து முடித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க?
இப்போது அங்கே நிறையா பேர் சண்டே கிளாஸில் அந்த கேள்வி கேட்டிருப்போம், நிறையா பேர் அந்த கதையை நம்ம தியானிச்சிருப்போம், நிறையா பேர்த்துக்கு அந்த பேதுரு கடல் மேலே நடந்தாங்கிற அந்த காரியம் தெரியும். காற்றை பார்த்து புயலை பார்த்து அவன் பயந்ததை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவன் பயந்த உடனே அவன் மூழ்கப்பட்டான் அறிஞ்சிருக்கிறோம். மூழ்கி போன ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசியே, விசுவாசம் இவ்வளவுதானா என்று சொல்லி ஆண்டவர் அவனை திருப்பி தூக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். வேறு திசையில் நான் திருப்பி உங்களை நான் குழப்ப விரும்பலை. வேறு பிரசங்கத்தை பண்ணி இன்னும் ஆழமாக கொண்டு போய் சிலவங்களுக்கு புரியும், சிலவங்களுக்கு புரியாது. மேடையில் கேள்வி கேட்ட 2 பசங்களுக்கே 10 கட்டளை தெரியல, 12 சீசர்கள் தெரியல. அவன் பேதுரு ஒருத்தனான்னு கூட சொல்லியிருக்கலான்னு நான் ஆசைப்பட்டேன், அதுவே தெரில. அவன்கிட்ட நான் இன்னும் ஆழமாக பிரசங்கம் பண்ண வச்சுக்கோங்களேன். அவன் உட்காந்துருக்கான் பாரு, ப்ளூ கலர் சட்டை. அப்போ அவன் இன்னும் அவனுக்கே புரியலன்னா அவன் ஃப்ரெண்டுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க? புரியாது. அவனுக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் பச்சை சட்டை போட்டிருக்கானே, அவனுக்கு புரியும் நினைக்கிறீங்க? புரியாது. அவனுக்கு பக்கத்தில் கருப்பு சட்டை போட்டிருக்கானே, அவனுக்கு புரியும் நினைக்கிறீங்க? புரியாது. அப்போது வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒன்று மண்டையில் ஏறணும். 12 சீசனில் ஒரு சீசன் பேதுரு, ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு எவனாச்சும் யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சீசனையாச்சும் தெரியும்னு சொல்லு. ஒன்றுமே பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்காது. சரி, அப்போது இந்த சீசர்கள் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிற வேளையில் கடலின் நடு பகுதியில் அவர்கள் போய் சேர்ந்த உடனே நைட்டு காற்று பலமாய் அடிக்க புயல் கிளம்பினது. புயல் அங்க அடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே படகை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தார்கள். பைபிள் சொல்லுகிறது நிறுத்தினாங்க. நிறுத்தின உடனே தான் ஆண்டவர் புயலுக்கு மேலே நடந்து வந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கூட போதும், நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை சொல்லிட்டு நான் போயிடுவேன். இப்போ 12 பேர்த்துக்கு, எத்தனை பேர்? 12 சீஷர்களுக்கு அதில் 1 பேதுரு. பேதுருக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, யாரு நடந்து வரா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காற்று கொந்தளிக்குது, அப்படியே புழுதியா இருக்கு, இருட்டா இருக்கு. ஒரு இடத்துல மட்டும் வெள்ளை வஸ்திரத்துல ஒருத்தர் அப்படியே ஆவி மாதிரி நடந்து வராரு. அவன் பைபிள் சொல்லுது, அவன் பயந்து, அவனுக்கு இன்னும் அது இயேசுன்னு தெரியல. அவன் கேட்கிற கேள்வியே சொல்லுது, நீர் தேவகுமாரனா இருந்தாள் அல்லது இயேசுவா இருந்தாள் அப்படின்னு கேட்கிறான். அது வரைக்கும் பேதுருக்கு தெரியாது அது இயேசுதான். அவ்வளோ பயம், அவ்வளோ திகில், அவ்வளோ ஆவேசம். ஏன்னா படகு ஆடிக்கிட்டு இருக்கு கடல்ல, காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கிறது, அங்கும் இங்கும் கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இப்போ என்ன செய்வது அப்படின்னு சீஷர்கள் எல்லாம் இதெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பயத்தில் இருக்கும் போது இன்னொருத்தர் ஒருவர் வெள்ளை வஸ்திரத்தில் நடுக்கடலை நடந்து வந்தா எப்படி இருக்கும்? பயத்திற்கு மேல் ஒரு பயம். அப்போதான் 12 பேர்களாகிய ஒருவன் பேதுருக்கு ஒரு கேள்வி வருகிறது, நீங்க இயேசுவா இருந்தால் சொல்லுங்க, என்ன ஜலத்தின் மேல் நடக்க கட்டளை கொடும். எப்படி? ஆமா, நீர் இயேசுவா இருந்தால் ஜலத்தின் மேல் நடக்க கட்டளை கொடும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு கூட்டத்தோடு கூட்டமா உட்கார்ந்து அவ என்ன யோசிக்கிறா, இவன் என்ன யோசிக்கிறா, இவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன சொல்ல போறான், இவன் என்ன செய்ய போறான், இவன் எந்த காரியத்தில் நிற்பான் அப்படின்னு சில பேர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. உங்களை பார்த்து சொல்றேன், அவனுக்கு ஆசை வருதோ இல்லையோ உனக்குள் ஆசை வர வேண்டும். எனவே ஆமீன் சொல்றீங்க. பிலிப்புக்கு ஆசை வரணும்னு யோசிக்கல, அந்திரேயாக்கு ஆசை வரணும்னு யோசிக்கல,
தோமாக்கு ஆசை வரணும்னு யோசிக்கல, மார்க்குக்கு வரணும். யாருக்கு வருதோ இல்லையோ, நான் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நீர் இயேசுவா இருந்தால் எனக்கு ஜலத்தில் மேல நடக்க கட்டளை கொடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாருக்கும் அந்த ஆசை வரல, யாருக்கும் அந்த கேள்வி வரல. 12 பேற்றில் ஒரே ஒருவன் பேதுரு எழும்பி சொல்றான், எனக்கு கட்டளை கொடும். அதுக்கு இயேசு அவனை பார்த்து ஒரே வார்த்தை, வா. பைபிள பாரு என்ன போட்டிருக்கு, அதுக்கு இயேசு வா என்றார். அவ்வளவுதான். இயேசு, தம்பி உனக்கு நீச்சல் தெரியுமா? தம்பி காத்தடிக்குதுப்பா, பயங்கரமா கடல் பொங்குதுப்பா, அலையெல்லாம் பயங்கரமா வருது, நீங்களே படகை போட்டு நிறுத்தி வச்சுக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு இதுலயே உனக்கு பயம், நீ பாட்டுக்கு உனக்கு தெரிஞ்சா வான்னு சொல்ல. ஒரே வார்த்தை, வா. அதற்கு பேதுரு காலை எடுத்து வச்சு தண்ணீர் மேல நடக்க ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்மளை இயேசு வான்னு சொல்லியிருந்தா, நீங்க என்னெல்லாம் வான்னு சொல்லியிருந்தாருன்னா, முதல்ல கையை விட்டு பார்த்துருமே. கை முங்குதா? நம்மளை வாட்டு இயேசு வான்னு சொல்லிட்டாரே, நம்மளை எப்படி போறது? நம்ம அப்படியே இவனுங்கெல்லாம் 11 பேர் பயத்தை தான் உட்காந்துருக்கான். நடக்கிறதுக்கே பயம், கேள்வியே வரல அவனுக்கு. ஒரே ஒருத்தன் தான் கேள்வி வருது, இயேசுவே ஜலத்தின் மேல நடக்க கட்டளை கொடும். இயேசுவான்னு சொன்னோன்னே அவன் கல் எடுத்து போட்டு பார்க்கல, கையை எடுத்து விட்டு பார்க்கல, நேர படகை விட்டு காலை தண்ணிக்கு மேல வைக்கிறான். தண்ணி தரையை போல மாறினது. நீங்கெல்லாம் கடல் பக்கத்துல தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால உங்ககிட்ட எல்லாம் பேசினா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, பேதுரு நடந்த உடனே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவனுக்கு கேள்வி வரல, அவனுக்கு பயம் வரல, அவன் நோக்கம் எல்லாமே ஆண்டவருக்கு மேலதான் இருந்தது. இப்போ வாழ்க்கையில் அதுதான், ஆசை வர்றது முக்கியம் இல்லை. ஆசை வரலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆசைப்பட்டு அந்த காரியத்தில் கால் வைக்கும் போது இடையில வர டிஸ்ட்ராக்ஷன், இடையில வர குழப்பங்கள், இடையில வர சில தடுப்புகள், இடையில வர சில காரியங்களுக்கு உன் சிந்தை ஒப்பு கொடுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்போ நான் எங்க வந்து நிறுத்தணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய பேத்துக்கு தண்ணி மேல நடக்கணும்னு ஆசை. எப்படி? நிறைய பேத்துக்கு தண்ணீர் மேல நடக்கணும்னு ஆசை, ஆனா படகை விட்டு இறங்குறதுக்கு பயம். புரியுதானே சொல்றது? அதனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் சிம்பிளா கொண்டு வர முடியுமோ. ஆனா இதுல பாருங்க எவ்வளவு ஆளா இருக்கு பாருங்க. நிறைய பேத்துக்கு they should walk on water but they are afraid to get down from the boat. தண்ணி மேல நடக்கணும்னு ஆசை, ஆனா படகை விட்டு இறங்குறதற்கு பயம். நடக்கணும் பாஸ்டர், செயல்படணும் பாஸ்டர், ஆனா இறங்குறதற்கு பயம். ஏய் தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து சொல்றேன், நீ பேதுரு மாதிரி கடல்ல நடக்க போற ஆளா மாற போறியா, இல்ல 11 சீஷர்கள் மாதிரி வேடிக்கை பார்க்கிறவனா உட்கார போறியா? எப்படி 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 வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கிறியா, இல்ல செயல்பட போகிறவனா இருக்கிறியா? மறுபடியும் கேட்கிறேன், வேடிக்கை பார்க்கிறவனா இருக்க போறியா, இல்ல செயல்பட போறவனா இருக்க போறியா? மறுபடியும் கேட்கிறேன், வேடிக்கை பார்க்கிறவனா இருக்கிறியா, செயல்பட போறவனா இருக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆசை உனக்குள்ள இருக்குமானால் அது உடனே கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே இதை நான் செய்யறேன், எனக்கு இதை செய்யறதற்கு சாங்ஷன் கொடுங்க.
ஒரே ஆசை, எவனுக்கும் வராத ஒரு பெரிய ஆசை பேதுருக்குள்ள வந்து கேட்கிறான், தேவரீர் நீர் இயேசு கிறிஸ்துவானால் ஜலத்தின் மேல நடக்க எனக்கு கட்டளை கொடு. இயேசுவா என்றார். நடக்க ஆரம்பிச்சான். நடக்க 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 சரித்திரத்தில் வரலாறில் இயேசுக்கு அப்புறமாக ஒரே ஒருவன் கடலில் மேல் நடந்தான் என்று பெயர் எடுத்தவன் ஒரே ஒருவன் மட்டும்தான். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பேதுரு என்கிற ஒரே ஒரு சீசன். இயேசுக்கு அப்புறமாக இதுவரைக்கும் யாரும் நடந்திராத ஒரே ஒரு சரித்திரத்தை நான் சொல்றேன். கையை தட்டுங்க. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். பேதுரு சாகர வரைக்கும் அந்த கடலில் மேல் நடந்த அனுபவத்தை யாராலையும் மாற்ற முடியல. இந்நாள் வரைக்கும் சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுக்கு அப்புறமாக ஒரே ஒருவன் கடலில் நடந்தான் என்றால் அது பேதுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு ஆசை வந்துருச்சுன்னா அது ஏதா வந்தாலும் கேட்டுறணும். 10% கேட்டுறணும். இயேசு நிற்கிறான்னு தெரிஞ்சா கேட்டுறணும். இயேசு பக்கத்தில் இருக்கிறான்னு தெரிஞ்சா கேட்டுறணும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அடுத்தது வசனம் சொல்றது, காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருக்கையில் பேதுரு காற்றை பார்த்து பயந்து அமிழ்ந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், ஒண்ணு சொல்றேன், எது உங்களை படக விட்டு இறங்காம தடுக்குது? அதை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்ப நான் முதல்ல சொன்னேன், கடலை நடக்கணும்னு ஆசை, ஆனா படக விட்டு இறங்குறதுக்கு பயம். இப்ப எது உங்களை படக விட்டு எழும்புறதற்கு தடுக்குதுன்னு சொன்னா, ஒண்ணு பயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பயத்தை இயேசு உடைக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பயம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஃபியர். சொல்லுங்க, ஃபியர். FEAR. அப்ப இந்த ஃபியருக்கு என்ன அர்த்தம்னா, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். சொல்லுங்க, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அப்படின்னா நடக்க போகாத ஒன்று நடக்க போகிறதாய் நீயே கற்பனை பண்ணி உட்கார்றதுதான் பயம். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வியாழக்கிழமை எங்கள் அப்பா கூட மீட்டிங் கிளம்பிடுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வியாழக்கிழமை கிளம்பிட்டேன்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் தான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வருவேன். அதனால் எங்கள் மிஸ் என்ன பண்ணுன்னா, திங்கக்கிழமை டெஸ்ட் வைக்காது, செவ்வாய்க்கிழமை தான் வைக்கும். ஏன்னா அது கிறிஸ்டியன் மிஸ்ஸு. கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்டியன் தான் பாட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாம் ஆமாம், எல்லாம் அதுதான். எல்லாத்துக்கும் அவனுங்க தான் முள்ளே. கிறிஸ்டியனுக்கு இன்னொருத்தன் வந்து நமக்கு பிரச்சனை பண்ண அவசியமே இல்லை. சர்ச்சிலே தான் பிரச்சனை பண்ணுவான். வெளியே போனால் இன்னொருத்தன் நல்லா நம்ம கூட பழகுவான். சர்ச்சில் இருக்கிறவங்கள தான் எதிரியே. நிறைய பேர் நினச்சிக்குவாங்க பாஸ்டருக்கும் விசுவாசிகளுக்கும் தான் போராட்டம். நான் சொல்கிறேன், பாஸ்டருக்கும் தான் போராட்டமே. மேடையில் பார்த்தா கட்டி பிடிச்சிக்குவாங்க, மேடையில் பார்த்தா பொன்னாடை போத்தி விட்டுருவான், கடைசியில் பார்த்தா நம்ம ட்ரெஸ்ஸை உட்கார சுற்றிட்டு இருப்பானுக்கு பின்னாடியே. புரிஞ்சுட்டிங்களா? அதனால நீங்கள் வந்து ஐயோ பாஸ்டருக்கும் விசுவாசியும் தான், நாங்கள் மல்லு கட்டுற மாதிரி நீங்களாம் மல்லு கட்டவே முடியாது. நீங்கள் பார்க்குற பிரச்சனையெல்லாம் லைட்டு தான், நாங்கள் பார்க்குறது தான் பெருசு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், நாங்களாம் அப்படியே வந்து நிற்கிறோன்னா ஏதோ சாதாரணமாக நிற்கலை. பல்வேறு குத்து சண்டை, பல்வேறு பாக்ஸிங், பல்வேறு யுத்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அப்போது அந்த மிஸ் என்ன பண்ணோன்னா, செவ்வாய்க்கிழமை டெஸ்ட்டுன்னு சொல்லிடும். நான் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டே எனக்கு கனவெல்லாம் வரும். என்னை அந்த மிஸ் அடிக்கிற மாதிரி, என்ன மிஸ் அந்த காலரை பிடிக்கிற மாதிரி, தர பிரின்சிபால் ரூமுக்கு கூட்டு போகிற மாதிரி, கூட்டு போனது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிக்கிற மாதிரி, நைட்டெல்லாம் தூங்கிருக்கவே மாட்டேன். பேக்கை போடும்போது இருந்தேன் கருக்குங்க. அசம்பிளியெல்லாம் முடிஞ்சு
இந்த டீச்சர் உட்கார்ந்துட்டு இருக்கார ஸ்டாஃப் ரூமை எட்டி பார்ப்பேன், அந்த மிஸ்ஸோட பேக் இருக்கான்னு. அப்பாடா இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்க பீரியட் தான், அதே சந்தோஷத்தில் மனசை தேத்திட்டு போவேன். கிளாஸ் லீடர் வருவா ஒருத்தி, நமக்குன்னே ஒரு சத்துரு இருப்பா. நம்ம அந்த சந்தோஷத்தில் அப்போதான் பசங்கிட்டே பேச ஆரம்பிப்பேன். டேய் மிஸ் ஆப்சென்ட்ரா அப்படின்னு அவ சொல்லுவா, மேம் வில் பி கம்மிங் இன் 5 minutes. இங்கே தான் இந்த குட்டி சாத்தா வந்துச்சோ, ஒரு செகண்ட் தேவ பிள்ளை நிம்மதியாக இருக்க விடாது. மறுபடியும் கிறுக்குனாயிரும், ஆரம்பித்த பேச்சு அப்படியே மூடிடும், கனவெல்லாம் மறுபடியும் வரும், முடிஞ்சோம் பார்த்த. அது என் மித்தவெல்லாம் திட்டாது, என்னதான் திட்டும் நல்லா. பாஸ்டர் பையன் நீ, உனக்கு படிக்க முடியாதா, உனக்கு அதை செய்ய முடியாதா, உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, நீ தருதலையாக தான்டா வருவேன். அதான் ஏற்றுவான். அதே டீச்சர் வீட்டோட பிறந்தநாளுக்கு நான் தான் ஒரு நாள் பிரசங்கியாராக போனேன், அவங்க புருஷனுக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு. பார்த்துக்கோங்க, அங்கே அங்கேயே தனா விட்டு பாருங்க, அது சொல்லுது இப்படி ஆயிட்டல்ல. ஏன் நான் மாடா மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன், இல்லைனா எனக்கு இங்கிலீஷ் தெரியும், வேற எங்காச்சும் இருந்தா நாட்டிலேயாச்சும் போய் மாடு மேய்ச்சிருவேன், கோயம்புத்தூர்ல வச்சு மேய்ச்சிருக்க மாடு. பரவாயில்லடா பரவாயில்ல, எனக்கு பெருமையா இருக்கேன். ஒரு நாள் தருதலைன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னைக்கு யோசிச்சேன், நீ நாசமா போகணும் ஜெபிக்கணும்னு ஆசை, ஆனால் ஏசு அதை கேட்க மாட்டாருன்னு தெரியும், அதனால விட்டுட்டேன். அப்போ பயம் பயம் அப்படியே வரும் உள்ள. குட் மார்னிங் மேம் சொல்லும் போதே மனசெல்லாம் பட்டாங்க. டேக் யூர் நோட், கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னு சொல்லுன்னு வாய் எனக்கெல்லாம் அப்படியே பதறும். பார்த்தா அது டெஸ்ட்டையே மறந்துடும். மறந்து ஆனால் 2 டிக்கெட் இருப்பான், அவன் படிச்சுட்டு வந்திருப்பான். படிச்சானா அவன் உட்கார வேண்டியதான். அவன் படிச்சா சரி படிச்சா உட்கார்றா. உடனே சொல்லுவான், மேம் டெஸ்ட்ன்னு சொன்னி அவனுக்கு தெரியாதா. அவன் சொல்லுவான், வெளியே வாடி உனக்கு இருக்கு, வா உனக்கு வச்சுக்கிறேன் வெளியே. அவன் படிச்சுட்டு வந்து மார்க் வாங்கறதுக்கு படிக்கிறது எங்களை போட்டு, மேம் யூ டோல் டெஸ்ட் மேம், ஆமா வா உனக்கு வைக்கிறேன் டெஸ்ட் வெளியே. அப்போ கடைசியாக சொல்லுவான், சொல்லும் போது இட்ஸ் ஓகே சில்ட்ரன் டுமாரோ பார்த்துக்கலாம். நான் யோசிப்பேன், அடா இதுக்கு போய் நைட்டு என்னென்ன கனவெல்லாம் வந்துச்சு. பிரின்சிபால் ரூமுக்கு போகிற மாதிரி, எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி, காலரை பிடிக்கிற மாதிரி. ஐயா பார்த்தா டெஸ்ட்டும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, எல்லாம் ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். படகுலேருந்து கால் வச்சா முழுகிடுவோமா, படகுலேருந்து கால் வச்சா திமிங்கில வந்து முழுகிருமோ. ஐயோ நம்ம வர சர்ச்சுக்கு போகாத ஆளே, யோனா மாதிரி ஆண்டவர் ஒருவேளை திமிங்கிலத்தை கொடுத்து நம்மளை விழுங்கிட்டு போயிடுவாரோ, அப்படியெல்லாம் நிறைய பேத்துக்கு பயம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை விட்டு உன் படகுல எழும்பு. ஹல்லேலூயா. நீ பயப்படுற காரியத்தை விட்டு எழும்பு. எது உன்னை பயத்துல பிடிச்சு வைக்குதோ அதுதான் உனக்கு முதல் எதிரி. எவன் உன்னை பயப்படுத்துறானோ அவன் தான் உனக்கு முதல் எதிரி. இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசுவின் வல்லமையை கொண்டு, இயேசுவின் கிருபையை கொண்டு, இயேசுவின் தயவை கொண்டு நீ உன் படகிலிருந்து எழும்பு. எழும்பி சொல்லு, இயேசுவின் நாமத்தில் நான் கால் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, எது உன்னை படகிலிருந்து வர தடுக்குதுன்னா கம்ஃபர்ட் ஜோன். சொல்லுங்க, கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட்னா துணிக்கு போற கம்ஃபர்ட் இல்லை. சொல்லுங்க, கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு என்னன்னா, இப்படி இருந்தாலே போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடந்து மூழ்கி அதுல எல்லாம் அடி வாங்கிறதுக்கு பதிலா படகுலே 10ஓட 11 உட்காந்து, பேதுரு நீ போனா போய்க்க பேதுரு, நம்மள ஆள விடு. அந்தரையா சொல்லியிருப்பாரு, நான் வரலப்பா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வயசான ஆள் வேற, நான் நீ போ. ஐயோ ஐயோ. அடுத்தது, நீ யாரு? நான் தோமா. ஐயோ தோமா, நான்ப்பா வேணாம்ப்பா, நானே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு வேணா கஞ்சியோ மீனோ சுட்டு தரேன், சாப்பிடு, என்ன ஆளை விட்டு நான் இப்படியே பொத்துனாப்புல இருந்துக்கிறேன். உன் சரித்திரம் மாற வேண்டுமானால் 10ஓடு 11 இருக்கக்கூடாது, தனித்து நின்று காட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நானும் நடக்க விட்டு வேடிக்கை. தம்பி பாடுறியா? இல்லை இல்லை நான் பாடல, நீங்க பாடுங்க. பாடுறேன்னா பாடு. தம்பி காணிக்கை ஜோம் பண்றியா? நீங்களே பண்ணுங்க. ஜோம் பண்றேன்னா எழும்பி ஜோம் பண்ணு.
ஏப்பா தம்பி போஸ்டர்ட்ட வரியா? இல்லை இல்லை வேலை இருக்கு. கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து இருந்த இடத்துல குளிர்காயின்னு நினைக்காத. உன் சரித்திரங்கள் மாற்றப்பட வேண்டுமா? உன் குடும்பத்தில் உன்னை தூக்கி கொண்டாட வேண்டுமா? நீ சில கடினமான பாதையில் நடக்கணும், சில எல்லா அலைச்சல்கள் மத்தியில் நடக்கணும், காற்றுக்கு நடுவே நடக்கணும், கடலுக்கு நடுவே நடக்கணும். உன் படகை விட்டு நீ எழும்பணும். இந்த வீட்டிலே உட்காந்து சோத்தை தின்னுட்டு சாம்பார் தின்னுட்டு உட்காந்துக்கலாம் நினைக்க கூடாது. வெடிக்கா பார்த்துட்டு பேதுரு பேதுரு போ பேதுரு போ பேதுரு சூப்பர் பேதுரு எழும்பணும், காலை வைக்கணும். என்னதான் பேதுரு இவ்வளவு நீங்க மந்தா பண்ணி பேசினாலும் அவன் பயன்பட்டு படகுல மூழ்கி அற்ப விசுவாசியின் பேர் வாங்கிட்டானு. கரெக்ட், ஒத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். என்னத்தான் அற்ப விசுவாசி என்று பெயர் வாங்கினாலும் கடலுக்கு நடுவே ஒருத்தனை கை பிடிச்சு தூக்க முடியுமானால், நிறைய பேத்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நிறைய பேத்துக்கு இன்னும் விளங்கலன்னு நினைக்கிறேன். எழும்பி நடக்கிற உன்னை ஒருவேளை காற்று எதிர்கொண்டாலும், கடல் உன்னை பயப்படுத்தினாலும், அப்படின்னா உண்மையான காற்றை சொல்ல, காற்றை போல மனிதர்கள் உன்னை பயப்படுத்தினாலும், காற்றை போல பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும், கடலை போல சில சொற்கள் கொந்தளித்தாலும், ஆண்டவர் அது நிமித்தமாய் நீ சோர்ந்து போய் துவண்டு மூழ்கினாலோ அந்த இடத்தில் ஒரு கரம் உன்னை தூக்குவதற்கு தலைக்கு மேல கையை தட்டி 3 முறை ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு ஒரு தேறின மீனவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேதுரு ஒரு தேறின மீனவன். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஏய் கவனிக்கிறீங்களா? அடுத்து சொல்லட்டுமா? அப்போ ராமேன் வரணுமே. இந்த ஆமேனுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், இந்த ஆமேனுக்கும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஏய் நீ தான் வரன்ன. புரியுது நான் சொல்றது? இயேசுவா வாடினார் அவனை? இல்லை. இயேசுவா டே வந்துரு வந்துரு கெத்தா வாடா, நான் தான் இருக்கேன்லடா, சீன் போடு 11 பேத்துக்கு முன்னாடி தைரியமா நடந்து வா, கெத்தா வா பார்த்துக்கலாம் வா அப்படியே அவரா சொன்னாரு. இவன் தான் சொல்றான். சும்மா இருந்த ஆண்டவரை உசுப்பேத்தி விட்டு, ஆண்டவரே நீர் இயேசுவானாள். ஆண்டவர் கடுப்பாயிட, நீ தானே வந்த, அவனை உழுந்துட்டு மூழ்கிட்டு என் மானத்தை வாங்கிட்டு போ, படகுக்கு போ, ஏறி போ அப்படின்னு இருக்கலாம். அதுதான் என் ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவேன், செல்ல ஏசப்பா. அவனுக்கு நீச்சலே தெரிந்திருந்தாலும், அவன் தேறின மீனவனா இருந்தாலும், வீழ்ந்தா தூக்குறதற்கு ஒரு தலைக்கு மேல கை தட்டி ஆவே. நடு கடலா இருந்தாலும் சரி, எரிகிற சூளையா இருந்தாலும் சரி, சிங்க கெபியா இருந்தாலும் சரி, ஆமான் மேடையா இருந்தாலும் சரி, குழிக்கு கீழே விழுந்தாலும் சரி, விழுந்த இடத்தில் கை தூக்குறதற்கு ஒரு கரம். உன் வாழ்க்கையில் நீ தெரிந்தவனா இருக்கலாம், உன் ஊழியத்துல தெரிந்தவனா இருக்கலாம், உன் வேலையில தெரிந்தவனா இருக்கலாம், உன் பிசினஸ்ல தெரிந்தவனா இருக்கலாம், பிரசங்கத்துல பெரிய வல்லலா இருக்கலாம், ஊர்லயே பெரிய வீரனா இருக்கலாம். நீ எங்க விழுகிறாயோ அங்க தலைக்கு மேல தட்டி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி நடக்கிறதுக்கு வசதியா இல்ல வேடிக்கை பார்க்கறதுக்கு வசதியா? எப்படி நடக்கிறேன்னு சொல்றேன் ஒரு ஆமென் சொல்லுங்க. வேடிக்கை பார்க்கறேன்னு சொல்றேன் ஒரு ஆமென் சொல்லுங்க. தெளிவாக தான் இருக்கிறீங்க. பார்க்குறேன் நீ யார், நடக்கிற பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது. உண்மையாலுமே கர்த்தருக்காக எழும்புவேன்னு சொல்றேன் ஒரு ஆமென் சொல். இப்படி நீ நடந்து எழும்புனா அதே இடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இதுக்கெல்லாம் இப்படி ஆமென் சொல்லக்கூடாது, இதெல்லாம் இப்படி ஆமென் சொல்லக்கூடாது. பேதுருவே இது கடைசி அவனு சொல்லி நான் முடிக்கிறேன். எழும்பி கர்த்தருக்கென்று நிற்கிற முன்ன ஆண்டவர் எழும்பின இடத்திலே ஆசீர்வதிப்பார், நிற்கிற இடத்திலே ஆசீர்வதிப்பார், ஓடுற இடத்திலே ஆசீர்வதிப்பார்.
அதே பேதுருவா நான் காட்டி கொடுக்குறேன். பேதுரு போய் வலையை போட்டு மீன் பிடிச்சா, ராம் முழுதும் பிரயாசப்பட்டான், சுத்தினா. அடுத்த நாள் காலையில் வலையை அலாசி கொண்டிருக்கும் போது 2 படகு நிற்கிறது. பேதுருவோட படகு நிற்கிறது, அதுக்கு பக்கத்தில் பேதுருவோட நண்பனுடைய படகு நிற்கிறது. ஆண்டவர் பிரத்யேகமாய் பேதுருவின் படகை பார்த்து அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டே நடந்து கொண்டிருக்கிறார். ஜன கூட்டம் நெருக்குவதை கண்டு ஆண்டவர் பேதுருவின் படகு மேலே ஏறி, ஏய் என்ன வலை அலசிரியா? ஆமா ஆண்டவரே. ஏன்? அப்பதான் அவன் சொல்றான், ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே ஆகப்படவில்லை. இப்போ ஜனக்கூட்டம் நெருக்கிறத கண்டு ஆண்டவர் படகுல ஏறுறார். அப்பதான் நெருக்க கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எங்க நெருக்கம் வருதோ அங்க ஆண்டவர் உன்னை ஆழமா கொண்டு போவார். ஐயோ புரியல உங்களுக்கு. எங்க நெருக்கம் வருதோ அங்க ஆண்டவர் உன்னை ஆழமா கொண்டு போவார். எங்க நெருக்கம் வருதோ உன்னை ஆண்டவர் ஆழத்துல கொண்டு போய் உன்னை விசாலமாக்குவார். அப்போ ஆழத்துல கொண்டு போயிட்டு இருக்க போறேன். ஏன்டா ராத்திரி முழுது சுத்தன அகப்படல? இல்லாண்டவரை ஒன்றும் மாட்டல. சரி வா, ஆழத்துக்கு போறது போயிட்டோம், இனி நடுக்கடலுக்கு போலாம், வண்டியை விடு அப்படின்னாரு. இது தெரிஞ்ச கதை. இதுல ஒரு 2-3 முக்கியமான காரியங்களை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நிக்கிற இடத்தில் உன்னை விசாலமாக்குவார், அதே இடத்தில் உன்னை பெருக வைப்பார்னு சொன்னா, இப்போ நல்லா பேதுரு போறாரு. அதான் கீழ்ப்படியில் சொன்னனே ஒழுக்கம். பேதுரு ஆண்டவரை இங்கிலீஷ்ல பைபிள்ல வாசிச்சீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? மாஸ்டர்னு சொல்லுவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாஸ்டர். எஸ் மாஸ்டர், ஐ வில் டூ வாட் யூ சே அக்கார்டிங்லி. நீர் என்ன சொல்றீரோ அது அப்படியே செய்யறேன். தமிழ் என்ன தெரியுமா கூப்பிடும் ஆண்டவரை? ஐயரே அப்படின்வா. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? பாருங்க, வேதத்தில் வாசித்து பாருங்க. அதுதான் ஆண்டவருக்கு பேதுருக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் தட்டாம செய்வான். அப்பதான் வலையை அலசி கொண்டிருக்கிறான். நைட்டு ஃபுல்லா சுத்திட்டு தூக்கம் இல்லை. இவனோட கூட இவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற சுத்தி இருக்கிறாங்க. அவங்க போட்லயும் ஒன்றும் கிடைக்கல, இவங்க போட்லயும் ஒன்றும் கிடைக்கல. புரியுதா? புரிஞ்சா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சரி, இப்போ மேல சொல்லிட்டா இல்லை இதோட முடிச்சிட்டா? இதோட முடிச்சிடடா பாலா, இதோட முடிச்சிடறேன். போதும், 2 பாயிண்ட் போதும். பயம், கம்ஃபர்ட் ஜோனே போதும். இதுக்கு மேலே வேணுமா? ஒன்று வேணுமா? நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் நான் வந்து பிரசங்கம் பண்றேன் இதை பத்தி. நீங்க ஃபர்ஸ்ட் நடங்க, அப்புறம் வந்து எப்படி. சரி, சொல்லிட்டே போயிடுறேன். வரதுக்குள்ள நீங்க பழகி இருக்கணும், வரதுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கணும், வரதுக்குள்ள சாட்சி சொல்லணும். பாஸ்டர் நின்ன இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சார், அதே இடத்துல என்ன பெருக்கினாரு, அதே இடத்துல நல்லா இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போறான், எடுறா உள்ள வண்டி எடு, ஆழத்துல போடு அப்படிங்கிறாரு ஆண்டவர். உள்ள அப்படியே போறாரு. போயிட்டு இருக்க ஆண்டவர் சொல்றாரு, நேரா போ. ஆண்டவரே இந்த ரூட்லயா போறது? இதே ரூட்ல தான். ஆண்டவரே சொன்ன கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு பேதுரு, நைட்டு இதே வழியில தான் போனேன். எப்படி? இன்னொன்னு சொல்றேன், என்ன இதே படகு தான் ஆண்டவர் எடுத்துட்டு போனேன். சரி விடு, ரைட்டு. ஆண்டவர் இப்போதான் வலையை அலாசி வச்சுட்டு, வலை எடுக்கணுமா? கண்டிப்பா வலை வேணும், எடு. ஐயரே தாங்களுக்கு தெரிந்தது ஒன்றுமில்லை. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க இந்த பிரசங்கம் எடுக்கும்போது. அப்போவே நான் இப்போ 2 நாளாக கூட வீட்டெலாம் கேட்டேன், எப்படா கடலுக்கு போவீங்க? நைட்டு 3 மணிங்கிறான், ஒருத்தன் 1 மணிங்கிறான், ஒருத்தன் 8 மணி நைட்டு கிளம்புனேங்கிறான். பசங்கள்லாம் சொன்னாங்க. அப்போது மீன் பிடிக்கிறதுக்கு ரைட் டைம் என்னது? எப்போ? நைட்டில் இல்லை, நைட்டு தான். இப்போ பேர் ஆண்டவரே ஒன்று கோச்சுக்க மாட்டீங்க, நீங்களோ கார்பெண்டர். எப்படி? இயேசு யாரு? தச்சன், நான் மீனவன். உங்களுக்கு டேபிள் சேரோட தான், நமக்கு தான் கடல். உங்களுக்கு சரி ஆண்டவர் நீங்கள் சொல்லிட்டீங்க, கடலை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரி வாங்க ஆண்டவரே. பட்டப்பகல் தான் எடு வண்டிய. நைட்டு பிடிச்சா சாதாரணம், பட்டப்பகலை பிடிச்சாதான் அற்புதம். ஏய் ஆமீன். புரியல.
நைட்டு மீன் இயேசு கூட்டு போய் பிடிச்சிருந்தா ஆண்டவர் இது வழக்கமா மாற்றுறதுதான். பட்ட பகல வள கிளிய தக்கிறதுக்கு மீன் மாட்டுச்சுன்னா அதுதான் அற்புதம். சில பேர் ஆவேன்னு சொல்ற எவ்வளவு சிம்பிளான விஷயம் பாரு. யோசிச்சா ஆழம் வரும். யோசிக்கணும், உட்காந்து தியானிக்கணும். இதுக்கு போய் பிரசங்கம் பாயிண்ட்ல எடுத்து பிரசங்கம் பண்ண அவசியம் இதுல பாரு 10 பாயிண்ட் வந்துடும் உனக்கு. இப்ப பாரு இயேசு வராரு, இங்க வளைய போடுங்கிறாரு. இந்த ஆழத்துல ஆண்டவரே உனக்கு கோச்சுக்க மாட்டீங்களா? என்னப்பா நைட்டு இதே ரூட்டு, இதே போட்டு, இதே நெட்டு, எப்படி இதே ரூட்டு, இதே போட்டு, இதே நெட்டு. இன்னொன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களா? என்னப்பா இதே இடத்துலதான் வளையவும் போட்டேன். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க, இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றார், எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் 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 பேதுரு, நைட்டும் படகுல நான் இல்ல, இப்பவும் படகுல நான் இருக்கிறேன். அலைக்கு மேல தட்டி ஆமே ஆமே ஆமே. அதே கடல், அதே படகு, அதே வளை, அதே இடம், அதே வீட்டில், அதே தெருவுல, அதே பெரியமா பெரியப்பா சித்தி சித்தப்பா எவன்லாம் இருக்கிறானோ அந்த நாறு இந்த நாறு தேங்காய் நாறு கொழுந்த நாறு எவனா வேணா இருக்கட்டும், அவனே இருக்கிற இடத்தில் உன்னை இயேசு பழுகி பெருகி அதே இடத்தில் உன்னை நல்லா தட்டி உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதித்து உன் படகில் இயேசு இருக்கிறார், உன் கூட இயேசு இருக்கிறார், உன் வாழ்க்கைக்குள் இயேசு இருக்கிறார், உன் செய்கையில் இயேசு இருக்கிறார் என்று ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாய். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. இதுல என்ன பியூட்டி தெரியுமாங்க? அவன் படகு நிரம்பி நைட்டு சுத்தனாம்பார் அவன் ஃப்ரெண்டு, அவன் படகையும் கூப்பிடுறான், பேதுரு உங்க படகுக்கும் இங்க இருக்கு. யாரெல்லாம் உன் கூட கஷ்டப்படுறாங்களோ, ஒருவேளை உன் தாய் கஷ்டப்படலாம், உன் தம்பி கஷ்டப்படலாம், உன் தகப்பன் கஷ்டப்படலாம், உன் குடும்பம் உன் கூட கஷ்டப்படலாம். உன்னை மட்டும் இல்ல, உன் நிமித்தமாய் உன் குடும்பம். தலைக்கு மேல கைய தட்டி சொல்லு, இயேசு என்ன வச்சுதான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறாரு, என்ன வச்சுதான் என் சபையை ஆசீர்வதிக்க போறாரு, என்ன வச்சுதான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறாரு. என் நிமித்தமாதான் என் குடும்பத்தின் வரலாறு மாறப்போகிறது, என் நிமித்தமாதான் என் குடும்பம் மேல வரப்போகுது. எந்த வாய் உன்னை ஒண்ணு இல்லைன்னு சொல்லுச்சோ அதே வாய் உன்னை தூக்கி கொண்டாடுற நாட்களை கைய தட்டி ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. செயல்படு, பயப்படாத, இறங்கு, காலவை, மூழ்கினாலும் காலவை, மூழ்கும் போது ஒருத்தரும் பக்கத்தில் இருப்பார், உன்னை கைப்பிடிச்சு தூக்குவார். கிண்டல் பண்ற நாவுகளுக்கு முன்னாடி உன்னை பார்த்து அற்ப விசுவாசியேன்னு இயேசு சொன்னாலும் உன்னை கைவிடாம மறுபடியும் தூக்கி இயேசு படகுல உட்கார வைத்தார். பேதுருவை உன்னை தூக்கி உட்கார வைப்பார். உன் படகு கரை சேரும், நீ கரை சேருவாய், உன் வீடு பழுகப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கை உயர்த்தி சொல்லு, என் நிமித்தமா, என்னை கொண்டுதான், என்னை வச்சுதான் என்னை இயேசு ஆசீர்வதிப்பாரு, என்னை வச்சுதான் இயேசு உயர்த்துவாரு, என்னை பார்த்து தான் என் வீடை பார்ப்பாரு, என்னை பார்த்து தான் என் சந்ததியை பார்ப்பாரு, என்னை வச்சுதான் கர்த்தர் எல்லாமே செய்வார். சொல்லுங்க, என் குடும்பத்தில் யாரும் பார்க்காத ஆசீர்வாதத்தை நான் தான் பார்க்க போறேன். யாரும் போகாத இடத்திற்கு நான் தான் போக போறேன். அடுத்த வருஷம் இதே ஜனவரி மாசம் நான் பெரிய சாட்சியா நிற்பேன். என்னை இயேசு அப்படியெல்லாம் விட மாட்டாரு, என்னை பெருக வைப்பா. ஹalleluya. எழும்பி நிற்போமா? ஒரு 5 minutes உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இல்ல குவிக் soon. ஹalleluya ஹalleluya. கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்.
இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீர் பெருக வைப்பி, நீர் என்னை ஆசீர்வதிப்பி, நீர் என்னை மேன்மைப்படுத்துவி, நீர் என்னை உயர்த்துவீருங்கிறதுல சந்தேகம் இல்லை. என் படகு கரை சேர்க்கும், என் வாழ்க்கையை கரை சேர்ப்பீங்க, என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கை உயர்த்தி சொல்லு, எஃப் எஃப் கொடு, எஃப் மேஜர். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் சித்தம் என் இதயத்தின் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவர், ஓ செய்து, ஓ என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தான் என் முன்னே நாங்கள் மகிமையா ஏசையா முன்னே உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் சித்தம் கை உயர்த்தி ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மை தானே
அடக்கப்படாத அலைய கண்டு உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை. கை உயர்த்தி சொல்லுவோம், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, என் வாழ்விலே. ஏசையா. கை உயர்த்தி சொல்லுவோம், எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க, எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமானவர் அல்ல. மிக உயர்ந்தவர், மிக சிறந்தவர். சொல்லுங்க, மிக உயர்ந்தவர், மிக சிறந்தவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. சொல்லுங்க, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா. கையை உயர்த்தி சாதாரணம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஓ, சாதாரணமானவர் அல்ல. இயேசுவா, நீங்க தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி ஒரு தோள் மீது உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல. கை உயர்த்தி நான் நடக்கிறதற்கு நீ போல் என் வாழ்வில். தரிசனமா எழும்பி நில்லு, வாழ்க்கை படக இயேசு கரை சேர்ப்பார். உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்ன மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட புகழ. கை உயர்த்தி, கை உயர்த்தி, உம்மை ஆராதிப்பேன் அழகு, மன்னிக்க வந்த உம்மை பாட. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே சிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், தானே நேசிக்கிறேன். வாழ்நாள் சொல்றீங்க தம்பி தங்கச்சி, நான் வாழ்ந்தாலும் கை உயர்த்தி கடைசியா சொல்லுவோம், என் மகனே இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை.
மகளே மகனே என் மகளே இன்னும் இன்னும் பயம் உனக்கு நம்பிக்கை இல்லை. அப்பா சொல்றாரு உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ, உன்னோடு நான் இருக்க உன் படகு. சொல்லு சொல்லு இப்படி சொல்லு, என்னோடு என்னோடு இயேசு இயேசு இருக்க என் படகு. கை உயர்த்தி உனக்கு நீயே சொல்லு, காரை சேர்த்திடுவா காலங்காலே, காரை சேர்த்திடுவா காலங்காலே, காரை சேர்த்திடுவா நீ காலங்காலே, ஐயா காரை சேர்த்திடுவா. மறுபடியும் உனக்கு நீயே சொல்லு, நீ காரை சேர்த்திடுவா காலங்கா. எப்படியாவது காரை சேர்த்திடுவா நீ காலங்கா. Thank you Holy Spirit. எப்படி ஆகிலும் என்னை இயேசு கரை சேர்த்து விடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் படகு மூழ்காது, நான் நடுவலையில மூழ்கினாலும் என்னை கைப்பிடிச்சு தூக்கி படகின் மேல ஏற்றி என்னை உட்கார வைத்து காற்றையும் கடலையும் இறையாமல் அமைதலாக்க என் தேவனால் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், இனிமே என்னை படுவீராக. இந்த பெயருக்காக புகழுக்காக அல்லப்பா, தேவையான பெயர் புகழ் நீர் கொடுத்திருக்கிறேன். நீ சகலமும் செய்ய வல்லவர். இனி என் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷமான நாட்களை வைத்திருக்கிறார். கையை ஊத்தி சொல்லுங்க ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்க அவரால் முடியும். உனக்கான சகல திட்டங்களையும் தந்து உன்னை உயர்த்த அவரால் முடியும். எழும்பு, படகை விட்டு நெல்லு. காற்றடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இல்லாமல் நீ எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் உனக்கென்று செய்து உன் குடும்பத்தை இருந்த இடத்திலே உன்னை உயர வைத்து உன்னை சுற்றி பார்க்கிற கண்கள் பிரகாசமாய் பார்க்க, உன்னை வேற உயரங்களில் பார்க்க, வேற பரிமாணங்களில் பார்க்க கர்த்தர் வைத்து உன்னை உயர்த்துவாரா. அடியேனை கர்த்தர் இவ்வளவு நேரம் பயன்படுத்தினதற்கு நன்றி. உனக்கு சுத்தமாக இருந்தால் திருப்பிகளை காணும் வரைக்கும் இதே அன்பு, இதே ஆசீர்வாதம், இதே ஜெயத்தோடு பிள்ளைகள் இருக்கட்டும். இதே உற்சாகம் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும்படிக்கு நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வாட்டி வரும்பொழுது இந்த நிலைமையில் அவள் இருக்க மாட்டார்கள், வேறு பரிமாணங்களில் உயர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்பி இவளை ஆசீர்வதித்து கடந்து போகணும். கர்த்தர் சகலத்தையும் வாய்க்க செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி செல்ல இயேசப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.